இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல எந்த பேயும் இல்ல. இவங்க எல்லாரும் சேர்ந்து கதை கட்டி விடுறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். பூசாரி, நீங்களாவது என் அக்கா கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒண்ணு இல்ல. சித்தி எப்ப பாரு இப்படியேதான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்கவே பாவமா இருக்கு. இவங்க படுற அவஸ்தைய தாங்க முடியல. அதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். கொடியே ரேவதி, நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறல்ல. இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு மொத்தமா இருக்கடி. அம்மா, உங்க தங்கச்சிக்கு அந்த நிலைமை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சாமியார் சொன்னார்னா அவர் சொல்படி நடக்கிறதா நல்லது. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இந்த சாமிக்கு முன்னாடி எந்த பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவும் அண்டாது. நீங்க தைரியமா விட்டுட்டு போங்க. ராத்திரி முழுக்க இங்கேயே இருக்கட்டும். காலையில இந்த சாமியார்லாம் கண்டிப்பா குணமாயிருவாங்க. ஐயோ, சொல்ல யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அத்த, நீங்க அழாதீங்க அத்த. நாம என்ன இவங்கள சும்மாவா கூட்டிட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கோம்? அவங்க நல்லபடியா குணமாகணும் தானே கட்டி வச்சிருக்கோம். ஒரே ஒரு ராத்திரி தானே அத்த. கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கோங்க அத்த. சின்னத்துக்கு சரியாகிறதான முக்கியம். ஆமாமா, சித்தி நல்லா இருக்கணும் தானே இது எல்லாத்தையும் செய்யறோம். கொஞ்சம் மனசு திடமா வச்சுக்கோங்கம்மா. நாளைக்கு பாருங்க, சித்தி கண்டிப்பா குணமாயிடுவாங்க. ஏய், என்னடி, நான் இப்பவும் நல்லா தான் இருக்கேன். ஏண்டி இப்படி என்ன பழி தீக்குறீங்க? அக்கா, நைட்டு முழுக்க எப்படிக்கா இங்க இருக்கிறது? எனக்கு பயமா இருக்குக்கா. என்னை விட்டு போயிடாதக்கா. உன் கூடவே கூட்டிட்டு போயிடுக்கா. அக்கா அக்கா, ப்ளீஸ்க்கா. இல்லடி, நீ குணமாகணும்னா இங்க இருந்துதான் ஆகணும். நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க இருந்துடு. கடவுள் அருளால எல்லாமே சரியாயிடும். நான் கிளம்புறேன். வேலைக்கா, என்னை விட்டு உனக்கு ஒண்ணும் போயிடாதக்கா. ஆகாது. என்னை விட்டு போகாதக்கா. ப்ளீஸ்க்கா, எனக்கு பயம்.